மதுரையில் சாயம் ஏற்றப்பட்ட 1200 கிலோ தர்பூசணி பழங்களை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரையில் 1200 கிலோ சாயம் ஏற்றப்பட்ட தர்பூசணி பழங்கள் பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கோடைகாலம் தொடங்கும் முன்பே வெப்பம் வெளுத்து வாங்கி வருகிறது. வேர்வை மற்றும் உடலில் நீர்ச்சத்து குறைகிறது. இந்த நிலையில் தர்பூசணி பழம் உடலில் நீர்ச்சத்து சரியாக இருக்க வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பழத்துல பல நன்மைகள் உள்ளதாக கூறிய நிலையில் தர்பூசணி பழங்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அவ்வாறு கலப்படம் செய்யப்பட்ட தர்பூசணியை சாப்பிடுவதால் உடலுக்கு நன்மை இல்லை, தீங்குதான் இருக்கிறது என்பதால தர்பூசணி பழங்கள் விற்கப்படும் கடைகள்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென அவ்வப்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த வகையில மதுரை மாநகர் பிபி குளம், உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தர்பூசணி பழ விற்பனை கடைகள்ல திடீரென ஆய்வு நடத்தியதுல 1200 கிலோ சாயம் ஏற்றப்பட்ட தர்பூசணி பழங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக மாநகராட்சி லாரி மூலமாக அவற்றை கொண்டு சென்று அளித்தனர். அதோடு மட்டுமல்லாமல் அவற்றை விற்பனை செய்த கடைகளுக்கும் அபராதம் விதித்தனர். அது மட்டுமல்லாமல் மாவட்டம் முழுவதும் தர்பூசணி பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் பழங்களில் சாயம் ஏற்படுகிறதா என்பது குறித்து அவ்வப்போது திடீரென ஆய்வு நடத்த இருப்பதாகவும், அப்படி விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சேராம பாண்டியன் தெரிவித்துள்ளார்.